ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த சக்கையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பலாப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தை உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பேன் வச்சுட்டு கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜாக் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதால ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வெளில எடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜாக் ஃப்ரூட்டில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பும் காரமும் சேர்ந்த ஒரு ஜாக் ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இனிப்பு காரம் இந்த ரெண்டு காம்போவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரியலி அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.